நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 1. பாலைமகள் 1. அஸ்தினபுரிக்கு வடமேற்கே கள்ளிப்புதர்களும் முள்மரங்களும் மண்டி மானுடரில்லா செம்மண் வெளியாக கிடந்த தொல் நிலமாகிய குருக்ஷேத்திரத்தின் வடமேற்கு எல்லையில் இருந்த புண்டரீகம் என்னும் சிறிய சுனையில் நீராடுவதற்காக சிபி நாட்டரசி தேவிகை தன் தோழியரான பூர்ணையுடனும் சுரபியுடனும் வந்தாள். சிபி நாட்டிலிருந்து கொடியடையாளங்கள் இல்லாத எளிய பயணத்தேரில் 7 சிந்துக்களை கடந்து அஸ்தினபுரியின் எல்லைக்குள் நுழைந்து எல்லையில் அமைந்த சாயாகிருகம் என்னும் சிற்றூரின் காவல் மாளிகையில் இரவு தங்கி அங்கிருந்து முதற் புலரியில் கிளம்பி குருக்ஷேத்திரத்திற்குள் நுழைந்தாள். குருக்ஷேத்திரத்தில் பரசுராமர் அமைத்த 5 தூணீர் வாவிகளில் நீராடுவதற்கே பெரும்பாலானவர்கள் செல்வது வழக்கம். பெருந்தேர்களுக்குரிய மையச்சாலை அந்த வாவிகளை நோக்கியே போடப்பட்டிருந்தது. செம்மண் சாலையின் 4வது நாழிகை கல்லில் கள்ளிப்புதர்களின் நடுவே ஒன்றன் மேல் ஒன்றென தூக்கி வைக்கப்பட்டிருந்த 3 கற்கள் பக்கவாட்டில் பிரிந்த சாலையை சுட்டின. அதன் வழியாக சென்ற பாதை நெருஞ்சியும் சிறு முட்செடிகளும் பரவி தடம் அழிந்திருந்தது. புறவிகள் கால்களை தூக்கி தூக்கி வைத்து தாவி செல்ல சகடங்கள் கற்களில் முட்டி இறங்கியும் முயல் வளைகளில் புதைந்து சரிந்து எழுந்தும் தேர் மெதுவாக சென்றது. தேருக்குள் தேவிகை உதடுகளை இறுக்கியபடி சிறிய சாளரத்தினூடாக கடந்து சென்ற நில விரிவை நோக்கியபடி அமர்ந்திருந்தாள். தேரின் குலுக்கத்தில் அவளும் தோழிகளும் ஒரு நடனத்திலென உலைந்தாடினர். பூர்ணை அரை துயிலில் ஆடிக்கொண்டிருக்க மறுபக்க சாளரத்தினூடாக சுரபி வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே இருந்த வெண்கல யானத்திற்குள் செம்பு கிண்ணம் உருண்டு ஓசையிட்டது. தேரின் அத்தனை உலோகப் பரப்புகளும் மணிகளாக மாறி குலுங்கின. குருக்ஷேத்திரத்தின் நிலம் குருதி செம்மண்ணால் ஆனது என தேவிகை அறிந்திருந்தாள். அங்கு நிகழ்ந்த மாபெரும் போர்களின் கதைகளை இளமையிலேயே கேட்டு குருதி பெரும் பரப்பாகவே அதை எண்ணி இருந்தது போலவே அது குருதியாக விரிந்திருந்தது. அவளுக்கு ஒரு நிறைவை அளித்தது. குருதி என்னும் சொல்லாக இருந்தது உள்ளம். பின்னர் செம்மையின் விரிவே அச்சொல்லை அழித்தது. சொல்லென்றாகாத போது செம்மை அவள் அகமாகவும் இருப்பாகவும் மாறியது. செம்மை பல ஆயிரம் இதழ்களாக விரிந்து தொலைவான் கூடு வரை பெருகி கொண்டிருந்தது. காலை இளங்கதிர் ஒளி எழுந்து மின்னிய ஒரு நிலக்கீற்று விழிகளை சீண்டிய போது விழித்து கொண்டு செம்மை எனும் சொல்லென அதை ஆக்கி உள்ளத்தின் ஓரத்தில் ஒதுக்கினாள். எஞ்சிய பகுதி குருதி குருதி என கொந்தளித்தது. செம்மைக்கு நிகரான வண்ணம் பிரிதில்லை. அழகும் வன்மையும் ஒருங்கிணைந்தது அது என எண்ணிக்கொண்டாள். கருக்கிரளில் அவர்கள் சாயாகிருகத்திலிருந்து கிளம்பிய கணம் முதலே அவள் குருக்ஷேத்திரத்தை விழிகளால் எதிர்பார்க்க தொடங்கி இருந்தாள். இருளுக்குள் கரிய மெழுகு வழிவுகள் என நின்றன மரங்கள். கரிக்கரைகள் என வானில் முகில்கள். காற்று நிலைத்து குளிர் பறந்திருந்தது. இலைகள் பனி சொட்டி விடுபட்டு எழுந்தசைந்தன. தேரொலி கேட்டு விழித்த கரிச்சான் ஓசை எழுப்பியது. இருளுக்குள் புதைந்து சென்று கொண்டே இருப்பதாக தோன்றியது. பின்னர் அவள் தொடுவானில் செந்நிற கீற்றை கண்டாள். சூழ்ந்திருந்த நிலம் அப்போதும் இருளலைகளாகவே இருந்தது. மரங்கள் குறைய தொடங்கின. சாலையோரமாக மிக பெரிய வேல மரம் குற்றிலை குடை சூடி நின்றிருந்தது. அதை கிளை நிறைத்திருந்த பறவைகள் தேரொலியில் எழுந்து வானில் கலைந்தன. பின்னர் காற்று புழுதி மனத்துடன் வந்து தேருக்குள் சுழலத் தொடங்கியது. புழுதிக்காக அவள் மேலாடையால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே பார்த்தாள். எதுவோ மாறி இருந்தது. ஒளி வந்து விட்டதா? வானம் தெரிய தொடங்கியதா? பின்னர் அறிந்தாள், மரங்களற்ற திறந்த நிலவெளிக்கு வந்து விட்டிருப்பதை. தேரின் சகட ஒலி மாறுபட்டிருந்தது. அது என்ன மனம் என அவள் அறிய விரும்பினாள். புழுதி மனம், ஆனால் பிரிதொன்று கலந்திருந்தது. சாம்பல் மனம் போல, உப்பு மனம் போல. அவள் பூர்ணையிடம் என்ன மனம் என்றாள். அவள் வெற்று விழிகளால் நோக்கினாள். என்ன மனம் அது என்றாள் தேவிகை. பூர்ணை சிறு சாளர கதவை விலக்கி அதனூடாக தேரோட்டியிடம் என்ன மனம் அது என்றாள். அவன் குருக்ஷேத்திரத்திற்குள் நுழைகிறோம் அரசி என்றான். ஆம், காற்றில் வீசுவது என்ன மனம் என்றாள் பூர்ணை. அவன் தயங்கிய பின் குருக்ஷேத்திரத்தின் மனம் என்றான். அவள் விழி கூர்ந்து இருட்டுக்குள் நோக்கிக் கொண்டே வந்தாள். வானில் முகில்களின் விளிம்புகள் செந்நிற பூச்சு கொண்டன.
தேரோட்டி 4 வேல மரங்கள் கிளைப்பின்னி நின்றிருந்த இடத்தில் தேரை நிறுத்தி இறங்கி வந்து படிப்பேட்டியை வைத்தான். தோழிகள் முதலில் இறங்க அவள் மேலாடையை நன்கு சுற்றி கொண்டு பெட்டி மேல் கால் எடுத்து வைத்தாள். புழுதியில் அடுத்த காலை வைத்த போது உடல் கூச்சம் கொண்டது. அந்த மனம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. மூடி கிடக்கும் வீடுகளில் படிந்துள்ள மனம் இது அரசி என்றாள் பூர்ணை. அவள் அதை சொன்னதும் அந்த மனம் அவ்வடிவை சூடி கொண்டது. புதர்களுக்கு அப்பால் அவர்கள் நடந்தபோது பூர்ணை மர மிதியடிகளை எடுத்து போட்டு முட்கள் நிறைந்துள்ளன என்றாள். மிதியடியின் ஓசை மரத்தரையில் நீர் சொட்டுவது போல கேட்டது. மரங்களுக்கு அப்பால் சென்று நின்ற போதுதான் அவள் குருஷேத்திரத்தின் நிலத்தை ஒரே விழி வீச்சில் முழுமையாக பார்த்தாள். சில கணங்களுக்கு உளச் சொற்கள் ஏதும் எழவில்லை. பின்னர் பூர்ணையிடம் இதுதானா என்றாள். அவள் ஆம் என்றார் பாகன் என்றாள். செந்நிறமாக இருக்கும் என்றார்கள் என்றாள் தேவிகை. செந்நிறமாகத்தானே இருக்கிறது என்றாள் பூர்ணை. அவள் நோக்கிய போது நிலம் செந்நிறம் என காட்டியது. மழை வழிந்த வழித்தடங்களும் விரிசல்களும் உருளை கற்களும் குற்றுப்புதர்களுமாக விரிந்து சூழ்ந்திருந்தது. மீண்டும் தேரில் ஏறி கொண்ட போது நோக்க நோக்கவே நிலம் செம்மை கொண்டது. அதன் உள்ளிருந்து ஒளி ஊறி எழுவது போல. அல்லது குருதி கசிந்து பரவுகிறதா? இறங்கி நடந்தால் ஊன் கதுப்பென கால் குழிந்து செந்நினம் ஊறி நிறையுமா? அதென்ன மனம்? அப்போது அதை கெடுமனம் என உணர்ந்தாள். மட்கிய துணிகளின் மனம். நோயுற்ற முதியவர்கள் இருக்கும் இல்லங்களில் அத்தகைய மனத்தை அவள் உணர்ந்ததுண்டு. எண்ணங்களில் அலைந்து விழிக்கு சித்தம் மீண்ட போது செந்நிலம் நோக்கு கூசும்படி திசைகளை முட்டி விரிந்து தேர் விரைவில் மெல்ல திரும்பி கொண்டிருப்பதை கண்டாள். கரடியோ பன்றியோ நிலத்தை அகழ்ந்து உருவாக்கிய குழி சோறி எழும் புண் போல தெரிந்தது. வாழ்பொழ்ந்த வடு போல சில ஒற்றையடி பாதைகள், முட்புதர்கள் காற்றில் சுழன்று வரைந்த அரை வட்டங்கள். அத்தனை மரங்களுக்கு கீழேயும் செம்மண் புற்று குவைகள், மரப்பட்டைகளில் பரவி ஏறிய செம்புற்று பரப்பு. குருக்ஷேத்திரத்தின் மண் ஆறா பெரும் பசி கொண்டது. அதில் விழுந்த ஒவ்வொன்றையும் புற்றென எழுந்து மூடியது உண்டது. நோக்கு சென்ற தொலைவிலெல்லாம் செம்புற்றுகளின் குவைகள், அந்த குருதி கடலின் நுரைகள் போல. அவள் வரும் செய்தி புண்டரீகத்தின் பூசகர் பிரஜங்கருக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது. அவரும் செபிநாட்டிலிருந்து அரசி ஒருத்தி வருவதாகவே அறிந்திருந்தார். ஆகவே சுனைக்கு வரும் சிறு பாதையின் தொடக்கத்தில் 2 துணை பூசகர்களையும் ஒரு காவலனையும் நின்றிருக்க ஆணையிட்டார். அவர்களும் வழக்கமான சலிப்புடன் அங்கே நின்றிருந்த பெரிய கருவேல மரத்தின் குடை நிழலில் அமர்ந்திருந்தனர். பூசகர்களில் ஒருவன் துயில் கொள்ள, இன்னொருவன் வாயிலிட்ட பாக்கின் சுவையில் கண் சொக்கி அமர்ந்திருந்தான். காவலன் மடியில் வைத்த வேலின் கூர்முனையை ஒரு பட்டை கருங்கல்லால் உரசி மேலும் தீட்டி அவ்வப்போது விரலால் வருடி கூர் நோக்கி மீண்டும் தீட்டினான். அந்த ஓசை ஏதோ அரியா கிளி ஒன்றின் குரல் என பொட்டலில் ஒலித்து கொண்டிருந்தது. தேவிகை அந்த ஓசையை தொலைவிலேயே கேட்டாள். அது எந்த பறவையின் ஒலி என எண்ணம் ஓட்டி சலித்து விழி விலக்கி ஆங்காங்கே காற்றில் கிளை வளைந்து நின்றிருந்த முள் மரங்களை நோக்கினாள். பறவைகள் எழுந்து வானில் சிறகடித்து சென்றமரும் தொலைவு ஒவ்வொரு மரத்திற்கும் இடையே இருந்தது. அங்கு நின்றவை அனைத்துமே இலை சிரித்து தடி குறுகிய முள் மரங்களாகையால் காற்று வீசும்போது சீரலோசை எழுந்தது. பெருமூச்சுடன் குருஷேத்திரம் எழுந்து கொள்ளப் போவது போல அலையென சுருண்டு செந்நிற நாகச் சுருள்களென அவிழ்ந்து அத்தனை நேரமும் தன்னுள் நாகங்களை பற்றிய எண்ணம் ஏன் ஓடிக்கொண்டிருந்தது என அவள் திடீரென கண்டு கொண்டாள். அவள் வந்த தேரை கண்டு காவலன் எழுந்து நின்றான். அதற்கு ஒரு கணம் முன்பே அவன் கருங்கல் செல்லால் வேல்முனையை உரசுவதை அவள் கண்டுவிட்டிருந்தாள். விழி விலக்கி பூர்ணையிடம் அணுகிவிட்டோம் என்றாள். காலை வெயில் சரிந்து மண்ணில் விழுந்து கூழாங்கல் பரப்புகளை ஒளிவிடச் செய்திருந்தது. இலைநுனிகள் வேல்முனை கூர்கொண்டு மின்னின. மண் பரப்பு மென்பொருக்காக இருப்பதை அவள் கண்டாள். இரவு பனி உலர்ந்து கொண்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் புழுதியாகி பறக்க தொடங்கிவிடும். காவலன் எழுந்தபோது வேல் நுனி மெல்ல திரும்ப அவள் கண்களை கிழித்து சென்றது அதன் ஒளி. பூசகர்கள் தேர் அருகே வந்து பணிந்தனர். ஒருவன், வணங்குகிறேன் தேர்ப்பாகரே, என் பெயர் கண்மதன், இவன் காவகன். நாங்கள் இங்கே புண்டரீகை அன்னையின் பூசகர்கள். செபிநாட்டரசிக்காக காத்திருக்கிறோம். அது தாங்கள் என எண்ணுகிறேன்
என்றான். பாகன் செபிநாட்டு முத்திரையை காட்ட மேலும் தலை வணங்கி, செபிநாட்டு அரசியை புண்டரீகத்திற்கு வரவேற்கிறோம். இங்கிருந்து நடந்தேதான் செல்ல வேண்டும். ஒற்றையடி பாதை என்றான். இறுகிய பொட்டல் தானே என்றான் பாகன். ஆம், ஆனால் நடுவே ஓரிரு நீரோடைகள் உள்ளன. 4-5 இடங்களில் நிலம் ஆழமாக வெடித்தும் இருக்கிறது. புறவிகளிலும் செல்லலாம். ஆனால் ஓடைகள் கூழாங்கற் சரிவு கொண்டவை என்றான். தேவிகை, தாழ்வில்லை, நான் நடந்தே வருகிறேன். பாகனிடம், தேர் இங்கேயே நிற்கட்டும் என்று சொல்ல அவன் தலை அசைத்தான். பூசகன், அத்தனை தொலைவு இல்லை அரசி என்றான். தேர்பாகன் இறங்கி படி மேடையை வைக்க அவள் அதில் கால் வைத்து இறங்கினாள். பூர்ணையும் சுரபியும் பூசணை பொருட்கள் அடங்கிய மூங்கில் பெட்டிகளை எடுத்து கொண்டனர். மாற்றாடைகள் கொண்ட எடை மிக்க பெட்டியை காவலன் எடுத்துக்கொண்டான். பாகன் புறவிகளை அவிழ்த்துவிட்டு, இங்கே அருகே நீர் உள்ளதா என்றான். இந்த நீர் தடத்தை தொடர்ந்து செல்க. குருஷேத்திரத்தில் தெரியும் எந்த நீர் வழிந்த தடமும் இறுதியில் ஒரு சுனையைத்தான் சென்று சேரும் என்றான் காவகன். இரு பூசகர்களும் வழிகாட்ட அவர்கள் நடக்கத் தொடங்கினர். கண்மதன், ஆண்டுக்கு 4-5 முறையாவது அரச குடியினர் வந்து கொண்டிருக்கிறார்கள் அரசே. புண்டரீக தீர்த்தத்தில் மூழ்கி நீராடி அருகில் இருக்கும் புண்டரீகை அன்னையின் ஆலயத்தில் வழிபடுவருக்கு புண்டரீக வேள்வியை ஏற்றியதன் நற்பயன் கிடைக்கும் என்று தொல்கூற்று உள்ளது. காவகன், சென்ற ஆண்டு இந்திரபிரஸ்தத்தில் இருந்து பேரரசி குந்தி இங்கு வந்திருந்தார்கள். அதற்கு முன்னர் அஸ்தினபுரியின் அரசி பானுமதியும் இணையரசி அசலையும் வந்தார்கள். தேவிகை மேலாடையால் முகத்தை மூடிக்கொண்டு நடந்தாள். காற்றில் அவள் ஆடை பறந்தது. கூழாங்கற்களில் பட்டு அவள் மிதியடி பிறழ நின்று மீண்டும் கால் எடுத்து வைத்தாள். பொன், நிலம், மைந்தர் என்னும் 3 முதன்மை செல்வங்களை அடைவதற்கானது புண்டரீக வேள்வி. 1000 இதழ் தாமரை மேல் அமர்ந்த பேரன்னையை வணங்கி இங்குள்ள மங்களங்கள் அனைத்தையும் அளிக்கும்படி கோருகிறோம். இங்கு நிறைவதென்பது அங்கு செல்வதற்கான எளிய வழி என்றனர் முன்னோர். அரசர்கள் மட்டுமல்லாது வணிகர்களும் வேளிர்களும் ஆயர்களும் கூட இங்கே வருவதுண்டு என்றான் காவகன். தேவிகை காலில் ஏதோ தடுக்க நின்று குனிந்து நோக்கி மூச்சொலியுடன் ஆ என்று கூவினாள். என்ன என்று நோக்கிய பூர்ணை ஐயோ என்றாள். கண்மதன் அருகே வந்து குனிந்து நோக்கி அந்த மண்டையோட்டை எடுத்தான். சுண்ணத்தாலானது போல அது வெளுத்து மெருகிழந்திருந்தது. உதிராது எஞ்சிய பற்கள் மரத்தில் செதுக்கப்பட்டவை போல தெரிந்தன. விழிகளின்மையின் குழியில் இருள் தேங்க அதுவே விழி என்றாக பற்களின் நகைப்புடன் இருள் நோக்கு இணைந்து கொண்டது. இவை இங்கே ஏராளமாக உண்டு அரசே. இது தொன்மையான போர்க்களம். மாண்டவர்களை களத்திலேயே அப்படியே விட்டு விடுவது அந்நாளைய வழக்கம். ஓரிரு நாட்களிலேயே உடல்கள் மட்கி வெள்ளெலும்பு மண்ணில் புதைந்து மறையும். அரிதாக மழையில் புற்றுகள் கரையும் போது இப்படி வெளிவந்து விழுகின்றன என அவன் அதை வீசிவிட்டு வருக என்றான். அவள் அதை திரும்பி நோக்கினாள். அதற்கு அப்பால் 2 விலா எலும்புகள் மண்ணில் பாதி புதைந்திருப்பதை கண்டாள். இந்த தொல்நிலம் போருக்கென தேர்ந்தெடுக்கப்பட்டதே. இதில் பெரும் பசியின் தெய்வமாகிய அன்னை ஜடரை வாழ்கிறாள் என்பதனால்தான். இங்கு வெறும் மண்ணில் படுத்து அசையாது உறங்கினால் விழிக்கையில் நம் உடலை மண் எழுந்து கவ்வத் தொடங்கி இருப்பதை காணலாம். நோக்குங்கள், இங்கே சருகுகளே இல்லை. விழுந்து மடிந்த மரங்களும் இல்லை. அனைத்தும் அக்கணமே உண்ணப்படுகின்றன. மூண்டெழும் பசியினால் சிவந்த நிலம் என இதை சூதர்கள் பாடுகிறார்கள். அவள் ஒன்றும் சொல்லாமல் தலை குனிந்து நடந்தாள். காவகன், சுண்ணம் போல் ஆகிவிட்டிருக்கிறது. 1000 ஆண்டு தொன்மையான எலும்புகள் கூட இங்கே கிடைக்கின்றன. கண்மதன், இங்கு நிகழ்ந்த போர்களை பற்றி 7 காவியங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவற்றில் சுப்ரபாவரின் குருஷேத்திர வைபவம் என்று தொடர தேவிகை போதும் அவன் திகைத்து பூர்ணை போதும் என கை காட்டினாள். அவன் தலை வணங்கி பேசாமல் நடந்தான். குருஷேத்திரத்தின் செந்நிலம் திடீரென்று சரிய தொடங்கியது. உருளை கற்கள் பரவிய பரப்பில் நோக்கி எண்ணி கால் எடுத்து வைத்து நடக்க வேண்டியிருந்தது. இருந்தும் சுரபி நிலை தடுமாறி விழப்போக கண்மதன் வலக்கையால் அவள் தோளை பற்றி நிறுத்தினான். இன்னொரு கையால் அவன் பூசை பொருட்கள் இருந்த கூடையை பற்றியதனால் அது விழாமல் இருந்தது. கால்களை அகற்றி வையுங்கள், முன்னங்காலை ஆழ ஊன்றுங்கள் என்று அவன் சொன்னான்.
அவர்கள் காலடிப்பட்டு உருண்டு சென்ற கற்கள் உறுதிப்பட்ட தசை துண்டுகள் போல் இருந்தன. செம்மண் கதுப்பில் விழுந்த சுவடுகளில் மிதியடியின் விரிசல்கள் கூட பதிவு கொண்டிருந்தன. இரு ஆழமான நீரற்ற ஓடைகளை கடந்து அப்பால் சென்றனர். நீர் ஒழுகிய பாறைகளில் உப்பு தடங்கள் வெண்மையாக படிந்திருந்தன. ஒரு முட்புதர் மரம் பெருமழையில் செழித்தது போல இலை செறிந்து பசுங்குவை என நின்றிருக்க, அந்த கூடாரத்திற்குள் நூற்றுக்கணக்கான சிறு கிளிகள் செறிந்திருந்தன. அவற்றின் சிற்றொலிகள் கூடி அந்த மரத்தின் உள்ளமென ஒலித்து கொண்டிருந்தது. ஒருவர் மட்டும் செல்லத்தக்க இரும்பாலான நீண்ட பாலம் ஒன்றுக்கு அடியில் மண் பசி கொண்ட அரக்கனின் வாய் என பிளந்திருந்தது. அதன் மேல் செல்லும் போது தேவிகை கால் பதறினாள். ஆழத்திற்குள் இருள் நிறைந்திருந்தது. 20 வாரை ஆழத்திற்கு மேல் உள்ளது அரசி. அடியில் சேற்று குழம்பு மேலும் பலவாரை ஆழத்தில் தேங்கி இருக்கிறது. தவறி விழுந்தவர்களை மீட்கவே முடியாது என்றான் கண்மதன். அவள் மறுபக்கம் செல்வது வரை நோக்கை அப்பால் நின்ற பெரிய புற்றில் நிறுத்தினாள். ஒவ்வொருவராக கடந்து மறுபக்கம் சென்றதும், அரிதாகவே சிலர் இதன் மேல் புறவியில் வருகிறார்கள். இளைய பாண்டவர் அர்ஜுனரின் புறவி பாய்ந்தே கடந்துவிடும் என்றான் கண்மதன். தேவிகை, பார்த்து வாடி என பூர்ணையிடம் சொன்னாள். சுரபி அப்போதும் துயில் விலகா விழிகளுடன் நடந்தாள். சிபி நாட்டிலிருந்து அவர்கள் கிளம்பிய பின் ஒவ்வொரு நாளும் பின்னிரவில் மஞ்சம் சென்று முன் காலையில் எழுந்து கொண்டிருந்தனர். செல்லுமிடத்திற்கு உளம் சென்று விட்ட பின் உடல் பிந்துவது பெரும் துன்பம் என அவள் உணர்ந்தாள். விரைந்து செய்ய வேண்டிய எவையவையோ எங்கோ காத்திருப்பதாக உள்ளம் பதைப்பு கொண்டிருந்தது. நில இறக்கத்தில் நூற்றுக்கணக்கான சிற்றோடைகள் வலையென பின்னி பரவி இறங்கி சென்றன. அன்னை வயிற்றின் பேற்று வரிகள் போல என அவள் எண்ணினாள். பின்னர் அவை இணைந்து ஓடை என்றாவதை கண்டாள். எல்லா ஓடைகளும் ஒரு மையம் நோக்கி செல்வது தெரிந்தது. எவற்றிலும் நீர் இல்லை. ஆனால் தடம் என நீர் தன் வழிவையும் நெளிவையும் பதிவு செய்திருந்தது. ஒலியின்மையை உளச்செவி கேட்கும் என அப்போது அறிந்தாள். இவை சென்று சேரும் மையக்குழிதான் புண்டரீக தீர்த்தம். அதை கமல நாபி என்பார்கள். இந்த ஓடைகளை அதன் 1000 இதழ்கள் என்று சொல்வதுண்டு என்றான் கண்மதன். மழைக்காலத்தில் பார்த்தால் செம்மண் கலங்கி ஒழியும் சிற்றோடைகள் தாமரை இதழ்கள் போலவே தோன்றும். மையத்தில் ஊற்று பெருங்குமிழிகளாக கொப்பளித்தெழும். புண்டரீக பீடம் மீது அன்னை அமர்ந்திருப்பதை காண முடியும். தேவிகை நின்று இளைப்பாரி பெருமூச்சு விட்டு மீண்டும் நடந்தாள். பிரஜங்கர் வந்து வணங்கி அவர்களை வரவேற்றார். சிபி நாட்டு அரசியை வணங்குகிறேன். தங்களுக்கு இந்நாளுக்குரிய தேவர்கள் காவலாகுக. புண்டரீகை அன்னையின் நல்லருள் சூழ்க என முகமன் உரைத்தார். ஒற்றையடி பாதை வளைந்து ஓராள் உயரமிருந்த செந்நிற கல்லால் ஆன சிறிய ஆலயத்தை சென்றடைந்தது. அதன் முற்றத்தில் 2 துணை பூசகர்கள் நின்றிருந்தனர். பூசனைக்குரிய பொருட்கள் அடுக்கப்பட்டிருந்தன. தேவிகை ஏமாற்றத்துடன் ஆலயத்தையும் அருகே இருந்த சுனையையும் பார்த்தாள். சிறிய சுனை என்றாள். மழை காலத்தில் பெருகி நிறையும். ஆண்டு முழுக்க உள்ளிருந்து சற்றே ஊறிக்கொண்டிருக்கும் என்றார் பிரஜங்கர். வருக அரசி என அழைத்து சென்றார். சுனையைச் சூழ்ந்து செம்மண் சேறு காலடி தடங்கள் உலர்ந்து படிந்திருந்தது. மீண்டும் விழி செலுத்திய போதுதான் அந்த நீர் செந்நிறமானது என்பதை அவள் உணர்ந்தாள். செந்நிற நீரா? ஆம் அரசி, இச்சுனையின் சிறப்பே இதுதான். செம்மண்ணில் ஊறி வரும் நீர் இது. குருதி சுனை என்று இதை சொல்வார்கள். ஆரா புண் என அவள் எண்ணிய கணம் பிரஜங்கர், இது புண்டரீகை அன்னையின் யோனிச்சுழி என்று முனிவர்கள் சொல்கிறார்கள் என்றார். அவள் அகம் அதிர்ந்து விழி விலக்கி கொண்டாள். இந்த நீர் அடர்த்தியானது. இதில் மீன்களோ பிற உயிர்களோ வாழ்வதில்லை. விலங்குகள் அருந்துவதும் இல்லை என்றார் பிரஜங்கர். அவள் மீண்டும் அச்சுனையை பார்த்தாள். நீரில் வானம் தெரியவில்லை. நோக்கிழந்து கலங்கிய விழி என அப்போது தோன்றியது. ஆலய முகப்பை அவர்கள் அடைந்த போது துணை பூசகர்களில் ஒருவன் சங்கோசை எழுப்ப இன்னொருவன் மணி முழக்கினான். பிரஜங்கர், அன்னையே, அழிவற்றவளே, முடிவிலாது மலரும் அனல் பூவே, அழகுருவே என கைகூப்பி வணங்கிய பின் தேவிகையிடம் வருக என்றார். அவள் சென்று முற்றத்தில் நின்று குனிந்த ஆலயத்திற்குள் நோக்கினாள். புடைப்பாக சிலை செதுக்கப்பட்ட தொன்மையான நிலைக்கல். கரிய சிறிய சிலையாக அன்னை தாமரை மேல்
அரை யோக நிலையில் ஒரு கால் மடித்து வலக்கை ஊன்றி இடக்கையில் மலருடன் அமர்ந்திருந்தாள். காலடியில் செந்தாமரை இதழ்கள் வைக்கப்பட்டிருந்தன. இரு நெய் அகல்கள் அசையா சுடர் கொண்டிருந்தன. பிரஜங்கர், நீராடி வருக அரசி என்றார். தேவிகை திரும்பி பூர்ணையை நோக்கிவிட்டு நடந்தாள். அவர்கள் மாற்றாடை இருந்த பெட்டியுடன் உடன் சொல்ல கண்மதன் வழி காட்ட அவள் சரிவிறங்கி சென்றாள். கால் தட பாதை வளைந்து இறங்கி சுனையை சென்றடைந்தது. சேற்றுப்பரப்பை கடந்து சுனையை அடைய பெரிய கற்களை பாதையாக போட்டிருந்தனர். நீர் விளிம்பில் ஒரு பாறை படியாக கிடந்தது. கண்மதன் தலை வணங்கி மேலேறி சற்று அப்பால் திரும்பி நின்றான். சேடியர் மூங்கில் பெட்டியிலிருந்து சேலை ஒன்றை எடுத்து விரித்து வேலி போல பிடித்து கொண்டார்கள். உள்ளே தேவிகை தன் ஆடையை களைந்து ஒற்றை ஆடை உடுத்தி கொண்டாள். நீர் விளிம்பில் அவள் தயங்கி நின்றாள். இறங்குங்கள் அரசி என்றாள் பூர்ணை. சேரு என்றாள். தாழ்வில்லை, ஆழமிருக்காது என்றே நினைக்கிறேன் என்றாள் பூர்ணை. அவள் சொல்வதை கேட்டு மேலே நின்றிருந்த பூசகன், ஆழம் உண்டு, உள்ளே போட்டிருக்கும் கல்லில் மிதித்து நின்று மூழ்கி கரை ஏற வேண்டும். மையக்குழி 10 வாரைக்கு மேல் ஆழமானது என்றான். அதோடு அது கால் புதையும் சேரு. இங்கே விழுந்து இறந்தவர்களும் உண்டு. அவள் திகைப்புடன் நோக்க பூர்ணை, நாம் இதற்காகவே வந்தோம் என்றாள். தேவிகை பெருமூச்சுடன் தலையசைத்தாள். ஒரு கணம் தலை குனிந்து நின்ற பின் கண்களை மூடி கைகளை கூப்பியபடி அவள் நீரில் இறங்கினாள். நீருக்குள் அகலமான கல் போடப்பட்டிருந்தது. அதன் மேல் படிந்திருந்த செந்நிற சேறு கால்பட்டு கலங்கி எழுந்தது. இடையளவு ஆழத்திற்கு சென்று மூச்சை இழுத்து கொண்டு மூழ்கினாள். வேண்டுதலை உளம் கொள்ள வேண்டும் என அவள் எண்ணினாலும் யௌதேயன் என்னும் சொல் மட்டுமே எஞ்சி இருந்தது. மும்முறையும் யௌதேயன் என்றே மூழ்கி எழுந்தாள். நீர் வடிந்த குழலை கைகளால் நீவி பின்னால் வழித்து முகத்தை துடைத்த போது குற்ற உணர்வு கொண்டு முழு வேண்டுதலையும் முனைந்த உளத்தில் ஓட்டினாள். என் மைந்தர் உண்பதின்மரும் நலம் கொண்டு முழு வாழ்வு வாழ வேண்டும். என் கணவரும் தம்பியரும் துயரற்று வாழ வேண்டும். என் கொடி வழிகள் செழிக்க வேண்டும். நீர் கொழுவிய துளிகளாக புருவத்தில் நின்றாடியது. வாயில் உப்பு கரித்தது. போதும் அரசி, ஆடையை களைந்து மேல் எழுக என்றாள் பூர்ணை. தேவிகை தன் ஒற்றை ஆடையை நீரிலேயே விட்டுவிட்டு வெற்றுடலுடன் மேலேறினாள். சுரபி அளித்த மாற்றாடையை வாங்கி விரைவாக உடலில் சுற்றி கொண்டாள். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. உதடுகள் துடித்தன. கைகளை மார்பின் மேல் கட்டியபடி உதறும் குரலில் செல்வோம் என்றாள். குளிரா அரசி என்றாள் பூர்ணை. ஆம் என்றாள். செல்வோம் என மீண்டும் சொன்னாள். இரு சேடியரும் திரையை விலக்கி கொண்டனர். அந்த ஆடையை சுரபி சுருட்டி கூடைக்குள் வைக்க பூர்ணை ஒரு மர உரியால் தேவிகையின் குழலை துடைத்தாள். அவள் வேண்டாம். பூசகன் நீரில் கிடந்த அவள் ஆடையை நீண்ட கழியால் தொட்டு சுழற்றி மேல் எடுத்து கொண்டு பின்னால் வந்தான். அவர்கள் உருளைக்கற்கள் பரவிய சரிவினூடாக மேலேறி செல்ல அங்கே முழ ஓசை எழத் தொடங்கியது. தேவிகை இருமுறை கால் பதறினாள். மெல்ல நடக்கலாம் அரசி, உணவும் நீரும் கொள்ளாததன் சோர்வு இருக்கும் என்றாள் பூர்ணை. தேவிகை யௌதேயன் யௌதேயன் என்றே தன் உள்ளம் ஓடிக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள். வேண்டுதல் மொழிகளை சொல்ல வேண்டும் என எண்ணினாலும் அவளால் சொல் கூட்ட முடியவில்லை. ஆலய முகப்பில் பூசகர்கள் மண்ணில் மலர்களம் அமைத்து நடுவே நெய் விளக்கை ஏற்றி இருந்தனர். மணியும் முழவும் தாளமிட்டு செல்ல நடுவே ஓங்காரமாக சங்கொலி எழுந்தது. தேவிகை தன் இடது குதிக்காலில் ஒரு சொடுக்கலை உணர்ந்தாள். நான் ஒன்று அருந்து சுருண்டு துடிதுடிப்பதாக தோன்றியது. இடக்காலும் இடது தோளும் துடித்தன. வாய் இழுபட விழிகளில் நோக்கு நீர் படர்ந்தது போல கலங்கியது. அவள் தூக்கி வீசப்பட்டவள் போல நிலத்தில் விழுந்து இடக்கையும் இடக்காலும் இழுத்து கொள்ள வலிப்பு கொண்டு துடித்தாள். அலறியபடி சேடிகள் அவளை பிடித்தனர். அவள் கை கால்களில் துடிப்பை பற்றி நிறுத்த பூர்ணை முயல, அழுத்தக்கூடாது, இருக்க வேண்டாம், தசைகள் உடைந்துவிடும் என்றபடி பிரஜங்கர் ஓடி வந்தார். அவள் வாயின் ஓரம் எச்சில் கோழை வழிந்தது. கண்களுக்குள் கருவிழிகள் மேலேறி மறைந்து வெண்மை தெரிந்தது. மூச்சிருகும் விலங்கு போல ஓசை எழுந்தது. பின்னர் சுருட்டப்பட்டிருந்த கைகள் தளர்ந்தன. உள்ளங்கை குழிவில் பதிந்திருந்த நகங்கள் அகல அங்கே குருதி கரை தெரிந்தது. உதடுகள் பதிந்திருந்த பற்கள் விலகி வாய் திறக்க
நாக்கு உள்ளே பதைப்பது தெரிந்தது. பக்கவாட்டில் படுக்க வையுங்கள். நாக்கு உள்ளே மடிந்து மூச்சை மூடிவிடக்கூடாது என்றார் பிரஜங்கர். யௌதேயன் என்ற சொல்லாக தேவிகை மீண்டு வந்தாள். கண்களுக்குள் பொழிந்த ஒளியை உணர்ந்து இமை அதிர விழித்து கொண்டு யார் என்றாள். இட உணர்வு பெற்று கையூன்றி எழுந்தமர்ந்தாள். என்னடி? பிரஜங்கர். ஒன்றுமில்லை அரசி, இக்குளிர்ந்த நீர் சற்று நடுக்கம் கொண்டு விட்டீர்கள் என்றார். திரும்பி பூர்ணையிடம், சற்று நேரம் ஆலயத்தருகே படுத்து ஓய்வு கொள்ளட்டும், பூசனையை மெதுவாக தொடங்குவோம் என்றார். குருதி சாரல் முதல் அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.